ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த டீமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருப்பா. அவள் தான் வந்து ட்ரக் எல்லாத்தையுமே உருவாக்கி நம்ம மின்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்போது அவளை மாதிரியே பார்த்தீங்கன்னா சில பேர் மிட்டாயில் ஃபேக்காக அந்த ட்ரக் எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு தெரிய வந்து அதை அடித்து நொறுக்கி போலீஸையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பா. அந்த நேரத்தில் அவளே பார்த்தீங்கன்னா கீழே விழுற மாதிரி போகும்போது நம்ம ஹீரோ தான் வந்து தாங்கி பிடிச்சிருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோ அந்த டீமனை காப்பாற்றிட்டான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில மிட்டாய்கள் எல்லாத்தையுமே அவங்க எடுத்து சோதனை பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே போதைப் பொருள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது. அப்படின்னா இது வந்து ஒரு போதைப் பொருள் பண்ற இடம் போல, இங்க இருக்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஸோ இங்க உயிர் பொழைச்சது ஒரே ஒருத்தங்க மட்டும்தான், அதுவும் அந்த டீமன் தான். ஆக்சுவலா இந்த ட்ரக் எல்லாத்தையுமே மிட்டாய்களில் சேல் பண்ணக்கூடிய அந்த ட்ரக் டீமனே அவ தான் அப்படின்றது இவங்க யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த ரஷ்யன் கேங்ஸ்டர் லியோ இருக்கான்ல அவனை காட்டுறாங்க. ஸோ இவன் டீம்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கருப்பாடு இருந்திருக்கும் போல, அவனை பாத்தீங்கன்னா இப்போ போட்டு நொறுக்கி விட்டுட்டு இருக்கான். அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருப்பானா, அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தங்க இவன் கையிலே ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ திரும்பி பார்த்தா அங்கே ஒரு சின்ன பையன் தான் கன்னை வச்சு நிற்கிறான். ஸோ இப்போ கொலை பண்ணிட்டு வந்தான்ல அவனுடைய பையனா இருப்பான் போல. இப்போ அப்படியே அவன் பக்கத்தில் நடந்து வந்துட்டே இருக்கும்போது அந்த சின்ன பையனும் சொல்லிட்டே இருக்கான், பக்கத்தில் வராத வராத உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் அதை எதுவுமே கேட்காம அப்படியே பக்கத்தில் போயிட்டு அந்த கன்னை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறமேட்டு உன் வயசு என்ன அப்படின்னு கேட்க 17 வயசு அப்படின்னு சொல்லும்போது போய் படிக்கிற வேலையை பாடுறா, நான் பண்ண தப்ப நீயும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த லியோவை பற்றின சில ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டுறாங்க. அவனும் இந்த மாதிரி தான் சின்ன வயசில் ஏதோ பழி வாங்குற உணர்ச்சியில் இப்படி கண்ணை தொட்டு இப்போ இவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக வந்து நிற்கிறான். ஸோ அதே தப்பை இந்த சின்ன பையனும் பண்ணி நம்மள மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அட்வைஸ்லாம் பண்ணுறான். உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல கேங்ஸ்டராக தான் இருப்பான் போல இந்த ரஷ்யாவில். இப்போ அடுத்து போலீஸ்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டீமன் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுமா அவங்களுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன், நீ எதுக்காக அந்த இடத்துல இருந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், அவங்க தான் சார் என்னை கடத்தி கொண்டு போனாங்க அந்த இடத்துக்கு, என்கிட்ட தப்பாக நடந்துக்கவும் ட்ரை பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பொய் அடிச்சு விட்டுட்டு இருக்கா. அவங்களும் பார்த்தீங்கன்னா இவளுக்கு அடிபட்டிருக்கிறது ப்ளஸ் இவ பேசுறதுலாம் பார்க்கும்போது பாவமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு எவிடன்ஸாக நிறைய பொண்ணுங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே அங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அது மூலமாக இவங்க எல்லாருக்கும் இந்த பொண்ணு சொல்கிறது கரெக்டு தான், அங்கே நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்திருக்காங்க, அதில் ஒரு பொண்ணு தான் இவ அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இவங்களுக்கு தெரியல இவ தான் உண்மையாகவே அந்த ட்ரக் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் பண்ணுறவ அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆளுங்களே கொடுக்குறாங்க. அவள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெளியே வரும்போது நம்ம மேன்சிக் இருக்கார்ல அவர் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருமா இதுக்கு மேலேயும் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம், அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து உனக்கு பர்சனலான ஒரு ப்ரொடக்ஷன் வேணும், அதுக்காக எங்கள் ஏஜென்ட்டை நாங்கள் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மோடைய பேர் அவர் சொல்ல வரும்போது இந்த டீமன் உடனே ஓடி போயிட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறா. நான் இவன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கு, அவனுடைய உடஞ்ச கையை கூட வச்சு இவ கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணலாம் பிடிச்சிருப்பான்ல, அதில் தான் இம்ப்ரெஸ் ஆகிட்டா போல. இப்படி இவ போய் பக்கத்தில் நிற்கிறத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் பொறாமையாக ஃபீல் ஆகுது. அவன் நம்ம ஹீரோவை லவ் பண்ணல தான், பட் இருந்தாலும் இந்த மாதிரி இன்னொருத்தி போய் அவன் பக்கத்தில் நிற்கும் போது கொஞ்சம் வயிறு எரிஞ்சு நானும் இவ கூட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவளும் ப்ரொடக்ஷனுக்கு போகிறேன்னு சொல்கிறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுடைய வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அவளை பாதுகாப்பாக இருக்க சொல்கிறாங்க, ரூமில் இருந்துக்கோங்க, ஏதாவது ஒன்று வேணும்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே போகிறா. அப்புறம் இந்த டீமனும் ஜன்னல் எட்டி பார்க்கும்போது போலீஸ் வண்டிலாம் வேற வெளியிலையும் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்மளால் இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாது, நான் நல்லா லாக் ஆகிட்டேன் உள்ளேயே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் அங்கே படுத்துக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் நம்ம ஹீரோ பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கான மூட்லேயே இருக்கா. அவனை எப்படியாவது நம்ம சீக்கிரமாக கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா சாப்பாடும் பண்ணியிருப்பான் போல. ஸோ உடனே சாப்பிட்றதுக்காக இந்த டீமன் வெளியே வரா. ஸோ நான் ஜஸ்ட் இவ்வளோ ட்ரக் டீமன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இவளுடைய பேரை டீமன் வச்சிருக்கேன், நீங்கள் எதுவும் இவ பேய் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. சாப்பாடு எல்லாருமே சாப்பிடும்போது நம்ம ஹீரோயினை மட்டும் பார்த்தீங்கன்னா இவன் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறான். ஓவனில் ஏதோ ஒரு பேக்கெட் ஐட்டம் வச்சிருப்பான், அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஓப்பன் பண்ணிலாம் கொடுக்குறான். ஆனால் இவளுக்கு சும்மா தூக்கி போடுறான். இதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப காண்டாகுது. இருந்தாலும் மனசை தளர விடாமல், நீங்கள் எப்படி இவ்வளோ ஹேண்ட்ஸமாகவும் இருக்கீங்க, அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கீங்க, நல்லா சமைக்கவும் சரிங்க, நீங்களாம் ஒரு பக்காவான ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப புகழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப பொறாமையாகவே இருக்குது. இவ சும்மாவே இருக்க மாட்டா போல வாயை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி. கட் பண்ணா இப்போ அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தூங்க முடியாமல் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு நெளிஞ்சிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அது என்னன்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் போது அங்கே டாக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு, இவருக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் அடிபட்டிருக்கு, அந்த காயம் எதுவுமே அவருக்கு வெளியில் தெரியலனாலும் உள்ள நிறைய அடிபட்டிருக்கிறதுனால அவரோட வலிகள் வந்து அதிகமாகவே இருக்கும், அவரால் கொஞ்ச நாள் சரியாக தூங்காமல் கூட இருக்க முடியும், நீங்கள் வந்து கொஞ்சம் அவரை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அவனோட வலியெல்லாம் குறைக்கிறதுக்காக கொஞ்சம் சுடுதண்ணிலாம் வச்சு ஒத்தனை மாதிரி கொடுத்துட்டு இருப்பாளா. அந்த நேரத்தில் இந்த டீமன் இருக்கால அவள் பார்த்தீங்கன்னா டோர் அசாம வெளியே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுறா. இவங்களுக்கு நடுவில் ஆல்ரெடி ஒரு லவ் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்க்கும்போது அவன் கையில் போட்டிருந்த அந்த கட்டில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எழுதியிருக்கா. அதாவது அவளை காப்பாற்ற போய் தானே இவனுக்கு இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கும். ஸோ அதனால தான் அவள் தேங்க்யூன்னு சொல்லி எழுதியிருக்கா. இதை பார்க்கும்போது பையனுக்கு அப்படியே சிரிப்பாக வருது, மூஞ்சு முழுக்க பல்லு தான். இதே நேரத்தில்
நேரத்தில் ஆஃபீஸில் இருக்க நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே அந்த கலெக்ட் பண்ண எவிடன்ஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது கடைசியாக எரிஞ்சு போச்சு இல்லை, அந்த இடத்துல இருந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ்லாம் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸாக இருக்குது. அது எதுவுமே வந்து கொரியாவில் அவ்வளோவா கிடைக்காது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிராண்டட் ஐட்டம்ஸ் போல். இந்த ட்ரெஸ்லாம் அங்கே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கிம் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அது எல்லாமே நம்ம டீமன் போட்டிருந்தது தான். அவள் அங்கேருந்து தப்பிக்கும் போது அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி போட்டு அங்கே இருக்கக்கூடிய வேற ட்ரெஸ் எடுத்து போட்டு போயிருப்பா. ஸோ இதை பார்த்து இவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் குளிப்பானா, அப்போ திடீர்னு ஏதோ அலற சத்தம் கேட்குது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் பதட்டத்தில் ஓடும்போது அங்கே அவனுக்கு தண்ணி வரல போல, தலையில் வேற நிறைய நுர இருக்குது. அப்போ அவள் பக்கமாக வரும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வலிக்கு விழுந்து அவளை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறான். அப்புறம் அவன் கட்டில் எழுதிருக்க அந்த தேங்க்யூவை அவகிட்டே காட்டிக்கிட்டு, தேங்க்யூ, இந்த கட்டில் இருக்கக்கூடிய தேங்க்யூ அழியக்கூடாது, அதனால என்ன நீ குளிப்பாட்டுறியா? ஆமாம், என்ன உன் கண்ணெல்லாம் சவக்குது, என்ன ஹார்ட் பீட்லாம் துடிக்குது, உனக்கு பட்டர்ஃப்ளைஸாக இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கமாக வந்து அவளை கிஸ் பண்ண வர நேரமாக பார்த்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிடறான். டேய் கையடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பைப் வச்சு மண்டையில அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு வெளியே ஓடிடுறா. ரொம்ப ஓவரா பண்ணுறானே, வர வர எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவன் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸோட வெளியே வந்துட்டு இருக்கும்போது நம்ம டீமன் இதெல்லாமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பா போல. உங்க 2 பேருக்கு நடுவுலையும் எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, எது அவன் கூட நான் எதுக்காக இருக்க போறேன், எனக்குலாம் அவனை பிடிக்கவே பிடிக்காது, அவனை நான் லவ் கூட பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறா. அதாவது நம்ம ஹீரோயினோட கேரக்டர் அதானே, அவளுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவன் மட்டும் ரசிச்சுப்பா, அதை வந்து மற்ற யார்ட்டுமே சொல்ல மாட்டா. உடனே இதை கேட்டு நம்ம டீமனும் அப்போ எனக்கு வசதியாக போச்சு, அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் தெரியுமா, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கான், நல்லா சமைக்கிறான், ஸோ கண்டிப்பாக அவன்லாம் எனக்கு புருஷனாக வந்தா நான் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது ஹீரோயினுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி பொறாமையாகவே இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சரி சரி உன்னை பார்த்துக்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஆளுங்களை விட்டு போகிறோம், ஏன்னா எங்களுக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அங்கேருந்து போகும்போது அவள் பார்த்தீங்கன்னா அப்பயும் ஹீரோ ஒரு மாதிரி பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கா. ஸோ ஹீரோயினுக்கு பொறாமையாக இருக்குது. ஏய் போகிறோண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனே ஓடிடுறா. இதே நேரத்தில் நம்ம கமிஷனர் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே மொட்டை வெயிலில் நிற்க விட்டு அவர் ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டை பற்றி சும்மா பேசிக்கிட்டே இருக்காரு. நாங்கள் வந்து பயங்கரமாக பண்ணுறோம், எங்களுடைய புது டீம் வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, நிறைய குற்றவாளிகளை நாங்கள் பிடிச்சிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் சும்மா பப்ளிக்காக வந்து சீன் போட்டுட்டு இருக்காரா. அந்த நேரத்தில் வெயில் தாங்க முடியாமல் நம்ம மேன்சிக்கும் பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காரு. ஐயோ இந்த கமிஷனர் பைத்தியக்காரன் வேற எப்போ பாரு ப்ரெஸ் முன்னாடி ஒரு பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக நம்ம தாலியை போட்டு அறுக்கிறான், டே சீக்கிரம் விட்டு தொல்டா முடியல அப்படின்ற மாதிரி அவர் கதறிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா திரும்பி ஹீரோயினை பார்க்குறான். அவளும் அப்படியே வெயில் தாங்க முடியாமல் ஏதோ மயக்கம் போடுற மாதிரி தெரியுது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருமே டிசிப்ளின்டாக நிற்கிறாங்க. அது எதையுமே அவன் பார்க்காம ஹீரோயின் பக்கமாக வெயில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கையை முன்னாடி வச்சு நிற்கிறான். ஹீரோயினுக்குலாம் அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பொங்கி வருது. இது வரைக்கும் அவன் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ணியிருப்பான் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு டைம் ரீகால் பண்ணி பார்க்குறா. அப்படி அதை பற்றிலாம் அவன் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இவன் வேற பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்கான். ஏய் உனக்கு எது பிடிக்கும்னு தெரியல, வாட்டர் வேணுமா இல்லை இந்த ட்ரிங்க் வேணுமா அந்த ட்ரிங்க் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது இவன் மேலே அடக்க முடியாத அளவுக்கு அவளுக்கு ஃபீலிங்ஸ் வந்துட்டே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவள் எதுவுமே பேசாமல் டக்குன்னு அவன் டையை பிடிச்சி முன்னாடி இழுத்து ஒரு கிஸ் அடிச்சிடறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மச்சான் சாச்சு விட்டா மச்சான் அப்படின்ற மாதிரி பையன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். கட் பண்ண அடுத்த சீனில் அப்படியே நம்ம ஹீரோவை மெடிக்கல் ரூம்லேருந்து எழுப்புறாங்க. அவன் எழுந்த உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி ஒன்றும் இல்லை ஜஸ்ட் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சும்மா மழுப்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணதுனால தான் அவன் மயங்கி விழுந்தான் அப்படின்ற உண்மையை யார்ட்டுமே சொல்லலை. அப்படியே ஒரு மாதிரி அவன் எழுந்து நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்து வெக்கப்பட்டு இருக்கான். பட் இருந்தாலும் டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தம்பி உனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குப்பா, கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து ரெஸ்ட் எடு என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் அவன் இது எதையுமே கண்டுக்கல, அப்படியே ஹீரோயினை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒன்றா ஒரு விஷயத்தை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆஃபீஸில். என்ன அப்படின்னா நம்ம மின்ன அன்னைக்கு விசாரிக்கிறதுக்காக எங்கள் கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் அவங்ககிட்ட இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நல்லா செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துருக்கும்ல, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க எல்லா ஹிஸ்ட்ரியுமே நல்லா தரவாக செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி எந்தவித கால் ஹிஸ்ட்ரியுமே கிடையாது. இவன் அவனுடைய ஆஃபீஸில் இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்ட மட்டும் தான் கால் பண்ணி பேசியிருந்திருக்கான். சந்தேகப்படுற மாதிரி புது நம்பர் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ இன்னொரு ஐடியா கொடுக்குறான். ஏய் எனக்கு தெரிஞ்ச அவன் வேற ஏதோ ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே அவன் வேற ஒரு பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அது மூலமாக தான் அந்த மின்ன இந்த போதைப் பொருள் விஷயமா நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி பேசுகிறான் போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே அந்த ஃபோனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கையை பிடிச்சி வெளியே கூட்டு வரான். ஏய் என்னடா இப்போ எதுக்காக கையை பிடிச்சி கூட்டு வர அப்படின் போது அதுவா அன்னைக்கு நான் அந்த மின்னை ஃபாலோ பண்ணிட்டு போனேன்ல, அப்போ அவன் தனியாக ஒரு பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணியிருந்தான் கொஞ்ச நேரம். கண்டிப்பாக அவன் அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி பேசியிருந்திருக்கணும். ஒருவேளை நம்ம அவனை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த
பார்க்கிங்லேயே அவன் யாரோ ஒருத்தங்க கிட்ட அந்த பட்டன் ஃபோன் மூலமாக பேசிட்டு அதே இடத்துல அந்த பட்டன் ஃபோனை தூக்கி போட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதான் சொல்கிறேன், அதை நம்ம தேடுறதுக்காக போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சரி சரி நீ போய் தேடி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லும்போது இப்போ நீ வரியா இல்லை நீ கெஸ் பண்ணது எல்லாத்தையுமே நான் சொல்லவா அப்படின்போது சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறா. ஸோ இப்போ அதே இடத்துக்கு இவங்க 2 பேரும் போய் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அவன் அன்னைக்கு இந்த இடத்துல இருந்து பேசியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பள்ளத்தில் தான் அந்த மொபைலை தூக்கி போட்டிருக்கணும். நான் எதுக்கும் கீழே இறங்கி செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போது அங்கே தண்ணி போகிற ஒரு ட்ரைனேஜ் இருக்குது. ஒருவேளை அதுக்குள்ளே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை விட்டு தேடி பார்க்கும்போது அந்த பட்டன் ஃபோனுடைய ஒரு பாகம் இவனுக்கு கிடைச்சிருச்சு. பாத்தியா நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான், ஒரு பாகம் இருக்குது, இன்னொரு பாகமும் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் தேடி தேடி பார்க்குறான். பட் கிடைக்கவே இல்லை. அப்போ தான் அவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒருவேளை அந்த இன்னொரு பாகம் தண்ணியில் அப்படியே அடிச்சுட்டே போயிருக்குமா, நான் எல்லா ட்ரைனேஜ்லையும் இறங்கி தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எந்த ட்ரைனேஜ் வழியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்து பக்கமும் போயிட்டே இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. என்னடா இது கண்டிப்பாக அவனுடைய மொபைலாக தான் இருக்கும் அப்படின்றது நம்மளால 100% சொல்ல முடியாது. ஆனால் இவன் பாட்டுக்கு அது அவனுடைய மொபைல் தான் சொல்லி இப்படி தேடிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு ட்ரைனேஜ் இருக்கும். அதுக்குள்ளே கை விட்டு பார்க்கும்போது அங்கே அந்த பட்டன் ஃபோனுடைய இன்னொரு பாகம் கிடைச்சிருச்சு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுக்கும்போது கை பார்த்தீங்கன்னா வெளியே வர மாட்டேங்குது. ஐயோ மாட்டிக்கிச்சிடி என்னை பிடிச்சிக்கல அப்படின்னு சொல்லும்போது டே சும்மா நடிக்காதரா, இப்போ என்கிட்ட உன்ட்ட விளையாண்டுட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை, டக்குன்னு எடுத்துகிட்டு வெளியே வா நம்ம போய் அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் நிஜமாக தாண்டி சொல்கிறேன் விளையாடல அப்படின்னு சொல்லும்போது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் இழுத்து பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது அச்சோ டி சார்டா ரொம்ப உனக்கு மாட்டிச்சா, சரி இரு நான் போயிட்டு ஏதாவது ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகும்போது அப்படின்னா வரும்போது கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வாடி ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் அவள் அது எதுவுமே கேட்காம ஃபோனை பேசிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவள் போன கொஞ்ச நேரத்தில் பின்னாடி யாரோ ஒருத்தங்க நடந்து வராங்க. போச்சுடா யாராடா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நம்ம கிம். டேய் இங்கே என்னடா படுத்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கா, பிச்சை எடுக்கலடா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க அந்த மொபைல் பாகத்தை காட்டுறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது கூட பெருசாக தெரியல நம்ம கிம்முக்கு. சரி அது கிடக்கட்டும், உனக்கும் அவளுக்கும் நடுவில் ஏதாவது நடந்துச்சா என்ன அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோடு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன் நடந்தா என்ன, இங்கே பார்த்தியா என் கை கட்டில் தேங்க்யூன்னு சொல்லி எழுதியிருக்கா, இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அங்கே லைட்டாக மழை தூரிட்டு இருக்கும், அதுக்கு தான் கொடை பிடிச்சிட்டு இருப்பான். உடனே அதையும் மடக்கிட்டு அங்கேருந்து அவன் பாட்டுக்கு போகிறான். டே எங்கடா போகிறேன் என்னை காப்பாற்றுற அப்படின்ற மாதிரி ஹீரோ கதறிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் ஆளுங்கள்லாம் வர வச்சு அவனை காப்பாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் எடுத்த அந்த மொபைல் பாகம் இருக்குல்ல அதையும் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு அவனுடைய போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான். அந்த இடத்துல நம்ம மின்னுடைய கைரேகை இருக்குல்ல அதை இப்போ இந்த பட்டன் ஃபோனில் இருக்க கைரேகையோட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அது மூலமாகவே இவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பட்டன் ஃபோன் மின்னோடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷம். பார்த்தீங்களா நான் தான் சொன்னல எப்பயுமே நான் கெஸ் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனும் சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு மேலே இந்த மொபைலில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க செக் பண்ணணும். அதில் நம்ம மின் வந்து யார் யார்கிட்ட பேசியிருக்கான், அவங்க எல்லாருமே நம்ம மின்னுக்கு என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றத மட்டும் தான் இவங்க இதுக்கு மேலே கண்டுபிடிக்கணும். ஸோ இதனால இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட இறந்து போன அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்லேயே இருக்கான்ல அவனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு வராங்க. ஏன்னா இப்போ இவங்க வந்து இந்த நூடுல்ஸ் கடை நடத்தல போல நிறைய பேர் வந்து இவங்களை ஏதாவது ஒன்று திட்டிகிட்டே இருக்காங்க. கொலகாரனோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறதுனால அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வீட்லேயே இருக்கிறது இல்லை. ஸோ இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க இங்கே வரும்போது 4-5 சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டையே ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு கேட்குறாங்க, தம்பி என்னடா க்ளீன்லாம் பண்ணுறீங்க புதுசாக அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு போலீஸ் அங்கிள் வந்தார், அவர் தான் உங்களை பற்றி இந்த செவுத்தில் எதுவுமே தப்பாக எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணவும் சொன்னார். நீங்கள் ரொம்ப நல்லவங்கணும், உங்களை பற்றி ஏதாவது தப்பாக இதில் எழுதுனா எங்களை ஜெயிலில் போட்டுருவனும் சொன்னார், அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணும்போது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கான், அந்த தப்பாக எழுதிருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பசங்க தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு மாதிரி மிரட்டிட்டு இருந்திருப்பான். டேய் நான் ஒரு போலீஸ்காரன், இதுக்கு மேலே யாராவது இந்த கொலகாரனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதி வச்சிருக்கிறத பார்த்தேன், அவங்க எல்லாருமே ஜெயிலில் தள்ளி முட்டி தட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருப்பான். அப்புறம் அன்பாவும் பேசியிருப்பான், அந்த அம்மா மேலே எந்த வித தப்பும் இல்லடா, அவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க, உங்கள் அம்மா மாதிரி தான் அவங்களும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பசங்களும் இப்படி அன்பா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவை நினச்சி. அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு மெசேஜும் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்ணி பேசலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேம்மா அப்படின்ற மாதிரி இவனும் ரிப்ளை பண்ணுறான். அப்படியே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல ரொம்ப நாள் கழிச்சு நம்மளை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அந்த சந்தோஷத்தில் அவன் வேலையை பார்க்க வரும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா அங்கே வந்து நிற்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பாலிசி போட்டான், ஏன்னா மாமியார் இல்லை, அதனால இவங்களை கொஞ்சம் இப்பயே கரெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இவன் அந்த பாலிசிலாம் ஆல்ரெடி போட்டிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்கிறாங்க, தம்பி என்னப்பாச்சு கையெல்லாம் வேற ஒரு மாதிரி அடிபட்டுருக்கு, பார்த்துருப்பா, அதுவும் இல்லாமல் என் பொண்ணும் கூட தானே வேலை பார்க்குறா, அவளையும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துருப்பா, எனக்கு அவள் இந்த வேலையெல்லாம் பார்க்குறா அப்படின்னு தெரியும் போது அடிக்கடி பக்குன்னு தான் இருக்கும், பட் நீ இருக்குன்னு தெரியும் போது தான் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஆண்டி நான் பார்த்துக்கிறேன், நான் கண்டிப்பாக அவளை நல்லபடியாக பார்த்துப்பேன்
பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இவனும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே பேசுகிறான். அதுக்கப்புறம் அவன் பிளேஸில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா இப்போ அவங்ககிட்ட கொஞ்சம் கிஃப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீ என்கிட்ட இன்சூரன்ஸ் போட்டதுக்காக நான் உனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கிம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சீன் போட்டுட்டு இருக்கான். பாத்தியா எனக்கு ஹீரோயினோட அம்மா கொடுத்தாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி சீன் போடும்போது அவனும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு திங்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க போல. இப்படி ரெண்டு பேரும் அந்த பொருளெல்லாம் காட்டி ஒரு மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கும்போது சரியா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அவளை பார்த்த உடனே பயத்தில் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் எடுத்து மூட்டை கட்டி வச்சிடறானுங்க. நம்ம ஹீரோயினும் வந்து ஒரு மாதிரி காண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த அம்மாவை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல, இங்கே எத்தனை டைம் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் வந்து தொலைஞ்சிக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி கோவத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம டீமனை காட்டுறாங்க. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ரொம்ப நேரமாக பார்க்காம அப்படியே ஒரு மாதிரி வெறுத்து போய் ஜன்னலே பார்த்துக்கிட்டு இருக்கா. எப்போ தான் அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் மேலே ஃபுல் லவ் மூடில் இருக்கா. இவ ஒரு வேலை இங்கே தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வெளியே வந்து பார்த்தாலும் அந்த மற்ற ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இவனுங்களை பார்க்கறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ உடனே பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாத மாதிரி நான் சும்மா தண்ணி குடிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் உள்ளே போயிடுறா. இவ ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை நினச்சி இப்படி உருகி இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த அவளுடைய அம்மா இருக்காங்க. மறுபடியும் அவகிட்ட பாசமா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. சாப்பாடுலாம் அப்படியே பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எதுக்காக இப்போ என்ன கட் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களும் சொல்கிறாங்க, ஏன்டி உனக்கு தெரியாதா, நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்றா மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளுடைய கடன் எல்லாத்தையுமே அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, மா உங்ககிட்ட நான் எத்தனை டைமா சொல்கிறது, இது அப்பாவுடைய சொத்து, இதை நான் விற்க கண்டிப்பாக விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கோவத்தோட அங்கேருந்து போயிடுறா. அப்படியே வீட்டுக்கு வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நாய் இருக்கும். அங்கே ஒரு கடையுடைய ஓனர் லேடி இருப்பாங்கல்ல, அவங்க தான் அதை கட்டி போட்டிருக்காங்க போல. இதை பார்த்து அவளும் கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம ஹீரோவோட பேரை வச்சிடறா. ஸோ அதுக்கப்புறமேட்டு இவ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிம் வந்திருக்கான். அவகிட்ட பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, டே இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவிலும் பிரேக்கப் ஆயிடுச்சு, நீ ஏன் அடிக்கடி மறுபடியும் என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, என் அம்மா வந்து உங்ககிட்ட பேசினாலும் பேசாத சரியா அப்படின்ற மாதிரி அவ ஓப்பனாகவே பேசிடுறா. அந்த நேரத்தில் அவளுடைய பேக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒரு நூடுல்ஸ் இருக்கும். அதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த பட்டன் ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணும்போது அவன் கை மாட்டிருக்கும்ல, அந்த டைமில் இவனும் அங்கே போயிருப்பான். அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்கிட்டே நூடுல்ஸ் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சொன்னது இப்போ இவ வாங்கிட்டு போறானா, அவனுக்காக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு அப்படியே வரான். இவளுடைய பேக்ல இருக்க அந்த நூடுல்ஸை பார்த்துட்டு, ஏய் எனக்காக தான் வாங்கியிருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேசும்போது கிம்முக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. ஒரு மாதிரி பொறாமையில வந்துட்டு இருப்பான். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டீமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போறாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது நம்ம மேன்சிக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கால, அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. அதை வந்து நம்ம கிட்ட சொல்லவும் செஞ்சிருக்கா. அது என்னன்னா, அந்த ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ற இடம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்த இதுக்கு முன்னாடி அவங்க பேசும்போது இவ கேட்டிருக்கா போல, நம்ம இப்போ அடுத்து அந்த ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ற மொத்த இடத்தையுமே வந்து பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. இப்போதான் நமக்கு காட்டுறாங்க, ஆக்சுவலா இந்த டீமன் இருக்கால, இவ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்தையே பார்த்தீங்கன்னா அழிச்சிருப்பாள்ல. எதுக்காகனா இவ்வளோ மாதிரியே ஃபேக்கா ஒரு போதைப் பொருள் மிட்டாயை உருவாக்குனாங்க அப்படின்றதுக்காக. ஸோ அந்த இடத்துல அந்த போதைப் பொருள் மிட்டாயை உருவாக்கிட்டு இருந்த ஒருத்தங்கிட்ட அந்த போதை மாத்திரையை கொடுக்கும்போது அவன் போதையில் இருந்திருப்பான்ல, அப்போ அவங்ககிட்ட ஒரு விஷயத்தையும் கேட்டிருப்பா. இதே மாதிரி இன்னொரு இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிளேஸையும் சொல்லியிருப்பான். அதாவது இதே மாதிரி ஃபேக்கா இந்த போதைப் பொருள் மிட்டாயை உருவாக்குற ஒரு இடம். இப்போ அந்த பிளேஸை தான் இந்த டீமன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கா. அதுவும் அந்த பிளேஸை மட்டும் சொல்லாம அந்த ட்ரக் டீமனும் அங்கே தான் சார் இருக்கிறதா பேசினாங்க அப்படின்ற மாதிரி, அந்த இடம் இவளோட தான் அப்படின்ற மாதிரி இவளே பார்த்தீங்கன்னா போலியா பேசிக்கிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. இவ சொல்றத நம்புற மாதிரியே இல்லையே, நம்ம அவளை என்னைக்கோ ரெஸ்கியூ பண்ணோம், பட் இத்தனை நாள் கழிச்சு கரெக்டாக அந்த பிளேஸ் இருக்கக்கூடிய இடம் எப்படி இன்னைக்கு மட்டும் அவளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி அவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிக்கிறா. பட் நம்ம ஆளுங்க எல்லாருமே நமக்கு தேவை இப்போ ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, அதுவும் ஒரு விக்டிம் கிட்ட இருந்தே கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதை போய் செக் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்படி தான் இருக்கான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவள் சொன்ன இடத்துக்கு வெளியில் ஒரு மாதிரி காரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாராவது இங்கே வருவாங்களா, ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நாள் நைட்டு முழுக்க இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலே ஆகுது, யாரையுமே காணவே இல்லை. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான். வந்து ஏதோ பேசிட்டு இருக்கான். அவனுடைய ஹேர்ஸ்டைல்லாம் பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்குது. ஆளை பார்த்தா பல்காக இருக்கிறான், ஆனால் மண்டையை பார்த்தா பால்வாடி குழந்த மாதிரி இருக்குது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தான் கண்டிப்பாக அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக ஓடவும் செய்கிறாங்க. ஆனால் அதை பார்த்து அவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம கிம்மோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவிலையும் ஒரு போட்டி, யார் அவனை ஃபர்ஸ்ட் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான் தண்ணியில். அதுக்கப்புறம் நம்ம கிம்மு மட்டும் போயிட்டு அவனை எப்படியோ பிடிச்சிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஷின் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய திறமையை காட்டி அங்கே ஒரு
பலூன் இருக்கும், அதை தூக்கி அவன் மண்டையிலேயே போட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் அவனையும் காப்பாற்றிடுறாங்க. பட் காமெடி பீஸ் ஆட்டம் அங்கே இருக்கக்கூடிய சில ட்ரெஸ் எடுத்து போட்டு நம்ம ஹீரோ இருக்கான். அப்புறம் அவனை கைது பண்ணிடுறாங்க. அவனுடைய இடமும் ஒன்று இருக்கும், அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஃபுல்லாக தரவாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த கோல்டன் பண்ணியிருக்கான்ல, அவனை கைது பண்ணும்போது அவனுடைய போதைப் பொருள் எல்லாத்தையுமே இவங்க வந்து பறிமுதல் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவும் எடுத்திருப்பா. ஸோ அதில் இருந்த மிட்டாய் சிம்பிளையும் இதில் இருந்த மிட்டாய் சிம்பிளையும் நம்ம ஹீரோயின் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறா. ரெண்டுமே மேட்சே ஆகலை. இது கண்டிப்பாக ட்ரக் டீமன் உருவாக்குன ஒரு ட்ரக் கிடையாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சிம்பிள்லாம் பாருங்க வேற மாதிரி இருக்கு. இது ஏதோ போலியான ஒரு இடம் போல, ஆனால் இங்கே இருக்கிறதும் ட்ரக் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணுறா. அதாவது இவங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு போதைப் பொருளை உருவாக்குற இடம். ஆனால் இவங்க மெயினாக ஒரு கல்பிரிட்டை தேடிட்டு இருக்காங்கல்ல, இந்த போதைப் பொருள் எல்லாமே உருவாக்குற அந்த ட்ரக் டீமன், அதாவது நம்ம டீமன் பொண்ணு இருக்கால, அவளை தான் தேடுறாங்க. ஸோ அவளுடைய உண்மையான ட்ரக்கை உருவாக்குற இடம் இது கிடையாது, இது வேற ஏதோ ஒரு போலியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியுது. பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய போதைப் பொருள் எல்லாமே இவங்க கைப்பற்றினதுக்கு அப்புறம் பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் நம்ம மேன்சிக்லாம் துள்ளி குதிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இது கொஞ்சம் நெஞ்ச போதைப் பொருள் கிடையாது, நிறைய கிலோ கணக்கில் பிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.